இட்லி மாவு, தோசை மாவு, சப்பாத்தி மாவு இது மூணுமே இல்லாத போது வீட்டில் ரவை இருக்கா அப்படின்னு யோசிச்சு சட்டுன்னு செய்யக்கூடியது ரவை உப்புமா தான். இந்த ரவை உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி, சர்க்கரை சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு சர்க்கரை தான் பிடிக்கும். உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் நெய், 1/4 கிலோ அளவுக்கு ரவை எடுத்து நல்லா நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கோங்க. கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போடுறது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1:3 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி நல்லா கொதிச்சதும் வறுத்து வச்சுருந்த ரவையை இதில் சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து தேங்காய் சட்னியோடு இந்த உப்புமாவை சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.